லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்துவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம். தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 6ஆம் செய்யுளில் நாம் நுழைகிறோம். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும், பேணார் திறன் வேறு கூறி பொறையும், அறவினையை காராண்மை போல ஒழுகலும், இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று பிறர் தன்னை பேணுங்கால் நாணல் 3 செய்திகளை உள்ளடக்கி இவை மிகச்சிறந்த ஆளுமை செல்வங்கள். இன்றைக்கு ஆளுமை என்கிற அந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவர் இதற்குரிய ஒரு ஆளுமை, ஒரு தோற்றம், ஒரு சிறப்பு, மேன்மை என்பதாக பார்க்கின்றோம். இங்கே ஆளுமை செல்வங்கள் இந்த திரிகடுகத்தின் மூலமாக முன்வைக்கப்படுகின்றன. அவற்றுள் முதன்மையானது என்னவென்றால் நாணம். நாணம் எது தொடர்பான நாணம்? மற்றவங்க நம்மை பற்றி மிக உயர்வாக நம்முடைய பண்புகளை ஏற்பிசைவு செய்து பாராட்டுகிறார்கள் என்றால், அந்த பாராட்டுகிற நேரத்தில் எனக்கு அந்த பாராட்டுக்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்று அங்கு ஏதோ பெருமிதமாக இருத்தல் அல்ல. மாறாக அப்படி அவர் பாராட்டுகின்ற பொழுது நாணப்படுதல். நாணம் நாணம் ஒரு உயரிய தன்மை. எனவேதான் நான் உடைமை என்பதற்கே 10 குறள்களை வைத்திருக்கிறார் வள்ளுவர். அதைத்தான் நாம் திரைப்பாடல் ஒன்றில் கூட பார்க்கிறோம். ஒரு பெண்ணை உருவகிக்கின்ற பொழுது அப்படியே அவர் சொல்லுகிறார். பாடுகிற அந்த பாடலிலே எது நவரசத்தில் உயர்ந்ததாம்? நாணம், நான் உடைமை. அதனால் தான் வள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது அணி என்றோ நான் உடைமை சான்றோர்க்கு, அஃதின்றேல் பிணி என்றோ பீடு நடை என்பதாக பதிவு செய்வார். அதாவது ஒரு சான்றோர் என்றால் அந்த சான்றோருக்கு எது அணி, எது அழகு, எது மேன்மை? அது நான் உடைமை, நாணப்படுதல். அந்த நாணப்படுதலும் எந்த நேரத்தில் தன்னை வியந்து போற்றி பெருமையோடு அங்கு ஆர்ப்பரித்து சொல்கின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது, அங்கே நாம் மிகுந்த தாழ்ச்சியோடு, அவையடக்கத்தோடு, பணிவோடு, நாணத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளல். அப்போ அத்தகைய தன்மையில் இன்று நாணுடைமை கொண்ட மாந்தர்கள் பெருக வேண்டும். அவர்கள் சான்றோர்கள். அதே வேளையில் அத்தகைய மிகப்பெரிய சான்றோர்கள் எல்லாம் இங்கு பாராட்டப்பட வேண்டும். அவர்கள் நாணப்படுகின்ற அளவுக்கு இங்கு பாராட்டுதலை அவர்கள் பெற வேண்டும். பல நேரங்களில் நல்லவர்கள், திறனாளர்கள், இந்த சமூகத்துக்காக உழைக்கிறவர்கள், உழைத்தவர்கள், அவர்கள் ஏற்பிசைவு செய்யப்படுவது இல்லை. எதற்காக? பல காரணங்கள். அது பொறாமையாக இருக்கலாம், அல்லது தனக்கு இயலவில்லை என்பதாக இருக்கலாம், அல்லது பொருட்படுத்தா ஒரு தன்மை. இன்றைய குற்றங்களுள் மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னவென்றால், பொருட்படுத்த வேண்டியவற்றை பொருட்படுத்தாமல் விட்டு விடுதல். எதுவும் நடக்கட்டும், யார் என்ன, அவங்க செய்கிறாங்க என்பதாக எண்ணி அப்படியே மிகவும் இயல்பாக விட்டு விடுதல். மாறாக இவர் மேன்மைக்குரியவர் தான் என்றால் மேன்மைக்குரியவர் என்று அங்கு பதிவு செய்யப்படட்டும். தந்தை வளனாரை குறித்து அங்கே மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், அவர் நேர்மையாளர். நத்தனியேலை குறித்து இயேசு அங்கு பதிவு செய்கிறார், இவர் உண்மையான இஸ்ரவேலர். நன்று. இத்தகைய அந்த பதிவுகள், பாராட்டுகள் நன்று. தூத்துக்குடி தென்மறை மண்டலத்துக்கு ஒரு முறை மறைக்கல்வி தமிழக இயக்குனர் அருள்பணியாளர் அனலின் வந்திருந்தார். அப்போது அவங்க உரையாற்றி கொண்ட நேரத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்தார். அதாவது பாராட்டுவதும் பக்தியே என்று. மிகச்சிறப்பு. பிறர் என்னை பாராட்டணும் என்றே நானும் விரும்புகிறேன், நானும் பிறரை பாராட்டுவேன் என்று சொல்லி, அதுதான் அந்த பொன் விதி. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அத்தகைய தன்மைகளில் ஒன்று பாராட்டுதல், ஏற்பிசைவு செய்தல் என்பதாக பார்க்கிறோம். ஆஸ்கார் ரமரோ சொல்வார், பக்தி என்பது கண்களை மூடி ஜெபிப்பது மட்டுமல்ல, மாறாக கண்களையே குருடாக்குகின்ற அளவுக்கு நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து போராடுவதும் பக்தியே. இப்படி பக்தியின் பல வடிவங்கள், அவற்றுள் ஒன்று பாராட்டுதல்.
அந்த பாராட்டுதலை நாம் இங்கு இயல்பாக கொடுக்க வேண்டும். அப்படி பாராட்டப்படுகின்ற பொழுது நாம் நாணப்பட வேண்டும். இந்த தன்மைகள் எல்லாம் உயரட்டும். இன்று நாம் ஒரு சொல் புரிந்து கொள்வோம். அங்கீகரித்தல். அங்கீகரித்தல் என்பது சமஸ்கிருத சொல். ஆனால் தனித்தமிழ் சொல் ஏற்பிசைவு செய்தல். ஏற்பிசைவு செய்தல் என்கிற அந்த சொல்லை பழக்கத்திற்கு கொண்டு வருவோம். ஆக அன்பு நெஞ்சங்களை, இன்று திரிகடுகம் சொல்கின்ற அந்த சுக்கு போன்ற அந்த மருந்து பிறர் நம்மை பாராட்டுகின்ற நேரத்திலே நாம் நாணம் கொள்வோம். இத்தகைய உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகம் நிகழ்வில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம். அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ? அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ? எங்கே நீ சென்றாயோ? இயேசு காவியம் மழைப்பொழிவு. சென்ற உரையில் இயேசுபிரான் செய்த இணையற்ற பெருமைகளைக் கண்டு மக்கள் திரளாக வந்து சேர்ந்த வேளையில் தம்மை பின்தொடர்ந்த திரளான சீடர்களுள் இருந்த 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக பெருமைகளை போதித்து வழிநடத்திய புனித மறைபொருள் குறித்து சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து குன்றின் மேலே ஏறி நின்று தம்மை பின்பற்ற வந்த சீடர்களுக்கும் திரண்டிருந்த மக்களுக்கும் விவிலியத்தின் உன்னத போதனையான மழைப்பொழிவு ஆற்றிய மாண்புமிகு வரலாற்றுச் சம்பவம் குறித்து இன்று காண்போம். மழைப்பொழிவு. அன்று தம் சீடருக்கெல்லாம் அறிவுரை கூற எண்ணி குன்றின் மேல் ஏறி நின்று கொடைக்கரம் விரித்து நீட்டி ஒன்றிரண்டென்று நெஞ்சில் உள்ளதை எண்ணி வைத்து மன்றினை தொடங்கி வைத்தார் மாரிபோல் இயேசுநாதர். இந்த ஓர் மழையும் பின்னால் இறுதி நாள் மழையும் பார்த்தால் அந்தக மனிதருக்கெல்லாம் அறிவினை ஊட்டும் தோற்றம். விந்தை சேர் உலகில் இயேசு வெடித்ததோர் புரட்சி ஓசை. சிந்திய முத்தோ மக்கள் ஜீவனை காக்கும் பானம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உனை நான் தெரிந்து கொண்டேன். சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றே. பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நானுண்டு கலங்காதே. பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நானுண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உன்
சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. பன்னிரு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்த அந்த நாள் முதல் தன் சீடர்களுக்கும் தன்னை நாடி வந்த மக்களுக்கும் வாழ்வின் உண்மையான நெறிகளையும் அருள் நெறிக்கான அறிவுரைகளையும் போதிக்க இயேசுபிரான் திருவுளம் கொண்டார். அங்கே கூடியிருந்த திரளான மக்கள் கூட்டம் முழுமையாக கண்டு கேட்கும் பொருட்டு இயேசுநாதர் அருகிலிருந்த ஒரு குன்றின் மீது ஏறி நின்று தமக்கே உரிய கம்பீரத்தோடு அமர்ந்தார். தம்மை தேடி வந்த மக்கள் மீது பேரன்பு கொண்டு தனது கெண்டக்கரங்கள் இரண்டையும் கனிவோடு விரித்து நீட்டி மனித குலத்தின் ஆன்மீக பசியை தீர்க்கும் பொருட்டு தனது அருள் நிறைந்த போதனையை தொடங்கி வைத்தார். இயேசு கிறிஸ்து எவ்வித தயக்கமுமின்றி தனது நெஞ்சத்தில் இறை வடிவாக எண்ணி வைத்திருந்த உயர்ந்த தத்துவங்களையும் வாழ்வியல் உண்மைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக எடுத்துரைத்தார். மனதாட்சி கொண்டோர், அமைதியை விரும்புவோர், நீதியின் பொருட்டு அல்லற்படுவோர் போன்ற எளிய மனத்தோருக்கு அருள்வாக்கு பகரும் அந்த உன்னதமான ஆன்மீக மன்றத்தை மாண்புரு இயேசுநாதர் அங்கே தொடங்கி வைத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவனின் கட்டளைகளை பெறுவதற்காக மோசே ஏறி சென்ற சீனாய் மலையையும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனித குலத்திற்கு அன்பு நெறியை போதிக்க இயேசு கிறிஸ்து ஏறி நின்று அருள் பொழிந்த இந்த ஒளிரும் பொழிவு மலையையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவை இரண்டும் எக்காலத்திலும் வாழும் மனிதர்களுக்கு மெய்யான அறிவொளியையும் விசுவாச தெளிவையும் ஊட்டும் புனிதமான தோற்றமாக விளங்குகின்றன. மாறிவரும் விந்தைகள் நிறைந்த உலகத்தில் இயேசுநாதர் மனித சமுதாயத்திற்கு அன்பு, மன்னிப்பு, தாழ்மை மற்றும் பிற நலன் பேணுதல் ஆகிய உன்னத பண்புகளை மையமாக கொண்ட ஒரு புதிய வாழ்வியல் பாதையை இதன் வழியே காட்டியுள்ளார். இயேசுபிரான் அந்த மலைப்பொழிவில் சிந்திய ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் மக்கள் மனங்களில் புதைந்திருந்த அறியாமை இருளை அகற்றி அவர்களின் சிந்தனைக்கு ஆன்மீக விருந்தளிக்கும் உன்னத அருள் முத்தங்களாக திகழ்ந்தன. அவர் காட்டிய இந்த அன்பு நெறி அங்கே கூடியிருந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் மனித சமுதாயம் முழுவதற்கும் நேர்மையான இறை வாழ்வு வாழ வழிகாட்டும் நித்திய ஒளியாக இன்றும் மிளிர்கிறது. பழைய சட்டங்களை நிறைவு செய்து பகையையும் அன்பு செய்யும் புதிய வாழ்வியல் நெறியை மழைப்பொழிவின் மூலம் போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் மக்கள் அனைவரும் இறைவனின் அரசில் பங்கு பெறும் பொருட்டு தனது புனித போதக பணியை அடுத்தடுத்த தளங்களில் தொடர்ந்து முன்னெடுத்தார். அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. செய்திகள். அமைதி, மனித வாழ்வு மற்றும் படைப்பை பாதுகாத்தல் ஆகியவை ஒன்றோடொன்று ஆழமாக இணைந்துள்ளன என்று வலியுறுத்திய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வன்முறையை அமைதியாகவும் அழிவை வாழ்வை வளர்க்கும் செயல்களாகவும் மாற்றுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். படைப்பை பராமரிப்பதற்கான உலக ஜெபநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுப்புகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் மாற்றுவார்கள் என்ற இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை போருக்கான கருவிகளை வாழ்வையும் அமைதியையும் உருவாக்கும் கருவிகளாக மாற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார். போர்கள் உயிர்களை பறிப்பதோடு குடும்பங்களை பிரித்து லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர சேர்கின்றன என்றும், மேலும் அவை சுற்றுச்சூழலுக்கும் நீடித்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை காற்று மற்றும் நீர் மாசுபடுதல், இயற்கை சூழல் அழிக்கப்படுதல், உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படுதல் ஆகியவற்றால் வறுமையும் சமத்துவமின்மையும் மேலும் அதிகரிக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நெருக்கடிகள் அரசியல் அல்லது கட்டமைப்பு சார்ந்த பிரச்சினைகள் மட்டுமல்ல, அவை தார்மீக மற்றும் ஆன்மீக பிரச்சினைகளும் ஆகும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை
அதிகாரத்தின் மீதான பேராசை, உடனடி லாபத்தை தேடுதல் மற்றும் மனித மாண்பை மதிக்காமை ஆகியவை போர்களுக்கும் படைப்பின் அழிவுக்கும் காரணமாகின்றன என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். உண்மையான அமைதியை நிலைநாட்ட இதய மாற்றம் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, இறைவனின் அருளுடன் இணைந்து செயல்பட்டு பிளவுகளை சரி செய்யவும் மனித மாண்பை போற்றவும் படைப்பை பாதுகாக்கவும் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். மெட்ஜோகோர்ஜே திருப்பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பியபோது ஹங்கேரியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த போலந்து திருப்பயணிகளின் குடும்பங்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபங்களையும் தெரிவித்துள்ளார். திருப்பயணிகள் வந்த மறைமாவட்டங்களின் பேராயர் மற்றும் ஆயருக்கு திருப்பிடச் செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, இந்த துயரச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் தனது ஆன்மீக நெருக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஹங்கேரியில் போலந்து திருப்பயணிகள் பயணம் செய்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 10 பேர் காயமடைந்தனர். மெட்ஜுகோர்ஜேவில் தங்களது நம்பிக்கை பயணத்தை நிறைவு செய்து திரும்பிய நிலையில் தங்களது இவ்வுலக பயணத்தை முடித்துக்கொண்ட உயிரிழந்தவர்களுக்காக திருத்தந்தை சிறப்பாக ஜெபித்ததாக தெரிவித்துள்ளார். அவர்களை இறைவனின் இரக்கத்தில் ஒப்படைத்ததுடன் அவர்களது குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை வழங்க வேண்டுமென இறைவேண்டல் செய்துள்ளார். செஸ்டோகோவா அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டி இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் இறைவனிடம் ஒப்படைத்த திருத்தந்தை தனது திருத்தந்தை ஆசீர்வாதத்தையும் வழங்கியுள்ளார். போலந்து நாட்டில் கம்யூனிச அடக்குமுறையால் மறைசாட்சியாக உயிர் நீத்த முதல் அருளாளரான அருள்பணி விளாடிஸ்லாவ் பிண்டிசே அண்மையில் நினைவு கூர்ந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், தீமையை நன்மையால் வென்று மன்னிப்பின் வழியாகவே அன்பின் நாகரிகம் கட்டியெழுப்பப்படுகிறது என்பதற்கு அவரது வாழ்க்கை சிறந்த சான்றாக திகழ்கிறது என்றும் பாராட்டியுள்ளார். 1907ஆம் ஆண்டு தெற்கு போலந்தில் பிறந்த ஃபிண்டிஸ் 1932ஆம் ஆண்டு அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். மேலும் போர், வறுமை மற்றும் இடம்பெயர்ச்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றினார். 2ஆம் உலகப் போரின் போது தேசிய அல்லது மத வேறுபாடின்றி யூதர்கள் உள்பட அடக்குமுறையை எதிர்கொண்ட மக்களுக்கு அவர் உதவினார். போருக்கு பிறகு அவர் பங்கு திரு அவையை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களுக்கு ஆதரவளிக்கவும் சோர்வின்றி உழைத்தார். அவரது மேய்ப்பு பணி மதவாழ்வை ஒடுக்கவும் பொது வாழ்விலிருந்து இறை நம்பிக்கையை அகற்றவும் முயன்ற போலந்து கம்யூனிசிய அதிகாரிகளுடன் பல்வேறு முரண்பாடுகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக 2ஆம் வத்திக்கான் சங்கத்தால் ஈர்க்கப்பட்ட திரு அவையின் நற்செயல் முயற்சியில் இணைந்து செயல்பட்ட அருட்பணி ஃபிண்டிஸ் நல்லிணக்கம், குடும்ப ஒற்றுமை, இறைவேண்டல் மற்றும் பிறருக்கு உதவும் பிறரன்பு பணிகளை தமது பங்கு மக்களிடையே ஊக்குவித்தார். ஆகஸ்ட் 10 அன்று கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒரு கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏறத்தாழ 4000 பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் 300 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் குறைந்தது 53,000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சொக்கோ மற்றும் புவனவென்சுரா போன்ற கிராமப்புற பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பல குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளையும் அடிப்படை தேவைகளையும் இழந்துள்ளன. இந்நிலையில் செஸ்வி என்ற மனிதநேய அமைப்பு குடிநீர், நலவாழ்வு, பாதுகாப்பு மையங்கள் மற்றும் உளவியல் ஆதரவு உள்ளிட்ட அவசர உதவிகளை வழங்கி வருகிறது. உள்ளூர் சந்தைகள் மீண்டும் திறக்கப்படுவதன் மூலம் குடும்பங்கள் மீண்டும் பொருளாதார சுதந்திரத்தை பெற வாய்ப்புள்ளதாக இந்த அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் கடத்தப்படுதல் மற்றும் சுரண்டப்படுவதற்கான ஆபத்து அதிகரித்திருப்பது ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. குடும்ப பிரிவினை மற்றும் இத்தகைய பேரழிவை தொடர்ந்து ஏற்படும் குழப்பங்கள் குழந்தைகளை ஆயுத குழுக்கள், துணை ராணுவ அமைப்புகள் மற்றும் குற்ற வலைப்பின்னல்களின் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடும் என்று செஸ்வி தலைமை இயக்குனர் ஸ்டெஃபானா ஃபிசியாலி அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.